அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசியில் ராகு, 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 7.5 சனியில் குடும்ப சனி, 3இல் செவ்வாய், 4இல் சூரியன் புதன், 5இல் குரு சுக்கிரன், 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். தங்களுக்கு சற்று நிதானம் தேவை. ஏனென்றால் 7.5 சனியில் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால், 4இல் சூரியன் அர்த்தாஷ்டம சூரியனாக இருப்பதால் கவனம் தேவை. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருத்தல் வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும். சிக்கனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்த்தல் வேண்டும். தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொது இடங்களில் பேச வேண்டாம். தொழில்துறை இரகசியங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். ராசிக்கு 3இல் செவ்வாய் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று தைரியத்தோடு செயல்பட வேண்டும். உழைப்புக்கான ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பிறருக்கு கடன் தரக்கூடாது, கடன் வாங்குதலும் கூடாது, பிறருக்கு ஜாமீன் தரும் வேலை இருக்கக்கூடாது. 3இல் உள்ள செவ்வாய் மனதில் துணிச்சலையும் எதையும் முயன்று பார்க்கும் ஆற்றலையும் தருவார். அடுத்து குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு சென்றால் கூட அவர் அங்கிருந்து 9ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். சனியினால் ஏற்படும் 7.5 சனியினால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். ராசிநாதன் ராசிக்கு 5இல் சுக்கிரன் இருப்பதால் பிள்ளைகளால் மேன்மை உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். உறவினர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் உண்டு. புனித தலங்களுக்கு தாங்கள் சென்று வருவீர்கள். தனகாரகனான குரு 6ஆம் இடத்தில் உச்சம் பெறப்போவதால் காரியங்களை துவக்கும் போது தடை ஏற்பட்டு கடைசியில் நிறைவேறும். கடன் வாங்கியாவது உங்களுடைய காரியங்களை சாதிப்பீர். அதற்காக அனாவசியமாக கடன் வாங்க வேண்டாம். வம்பு வழக்குகளில் காசு பணம் செலவழியும். கை பணத்தை சரியான முதலீடுகளில் செய்வது அவசியம். அடுத்து உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது. வீண் அலைச்சல் பிரயாணங்களை தவிர்த்தல் வேண்டும். குடும்பத்தில் கணவனோ மனைவியோ ஒற்றுமையாக இருத்தல் வேண்டும். அடிக்கடி டென்ஷன் ஆகுதல் கூடாது. தாங்கள் செய்ய வேண்டியது தினமும் பகவத்கீதை படியுங்கள், சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள், நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.